பாகிஸ்தான் ஒரு யுத்தம் அப்படின்னோடனே பழைய ஸ்டைல்ல தரைப்படை முன்னேறும். அந்த தரைப்படைக்கு முன்னேறி வரக்கூடிய தரைப்படைக்கு பஞ்சாபை தவிர மற்ற பாகிஸ்தான் பகுதிகள்ல சேர்ந்த வீரர்கள பலி குடுப்போம். பலி குடுத்துட்டு இந்த பக்கம் தீவிரவாதிகள் ஊடுருவல் முயற்சி இந்த மாரி எதையாச்சும் சேட்டைய பண்ணலாம். இதுதான் யுத்தம் அப்படின்னு கனவேது கண்டுட்டு ஆரம்பிச்சிருப்பாங்களோ என்னமோ! ஏன் அப்புட்ன்னா, ஆசிம் முனிர் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. ஆனா, உலகம் எவ்வளவோ மாறிப்போச்சு. இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்கள் அப்படிங்கிறது, இது நாள் வரையும் நடந்த யுத்தங்களுக்கு வேறு விதம். அதுலயும் இந்தியா, பாகிஸ்தான் ஆரம்பிக்கும்போது நல்ல உதாரணம் ரஷ்யா, உக்ரைனே கையில இருக்கு. அத தாண்டி இஸ்ரேல் செஞ்ச ஈரான் ஆப்பரேஷன், காசா, லெபனான், சிரியா போன்ற ஆப்பரேஷன்கள்லாம் நல்ல எடுத்துக்காட்டு. புது வடிவத்துக்கு யுத்தகளம் மாறிருச்சு அப்படின்னு. இந்த புரிதல்லாம் இவனுங்களுக்கு இருக்குமோ, இல்லையோ தெரியல. தெரியல நமக்கு. காரணம் இருக்காதுன்னு எடுத்துட்டு போயிரலாம். காரணம் அவ்வளவு ஒண்ணும் இவர்கள் திட்டமிடல்லாம் எந்த காலத்திலயும் பண்ணதில்ல. அதனால தான் ஒரு யுத்தம் அப்படின்னு அவர்கள் அறிவிச்சார்கள். ஆனா நம்ம அறிவிக்கவே இல்ல. ஆனா தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் அப்படிங்கிற மாரி தான் போய்க்கிட்டு இருந்தோம். கடைசியில டபால்னு அமெரிக்க கால்ல விழுந்து ஐஎம்எஃப் லோன வாங்கணும். அமெரிக்க கால்ல விழுகணும். யுத்த நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிட்டார்கள். அமெரிக்கா கால்ல விழுந்துட்டு, ஐயா சாமி எங்கள காப்பாத்து, யுத்தத்த எப்படியாச்சும் நிறுத்தி விட்டுரு அப்படின்னு சொன்ன ஜோர்ல, ராணுவ பாஷைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இருதரப்பு ராணுவ அதிகாரிகளும் ஃபோன் போட்டு பேசிக்கிட்டார்கள். அதுல பெரிய அளவுல யுத்த நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார்கள். நாங்களும் தாக்க மாட்டோம், நீங்களும் தாக்க மாட்டோம் அப்படின்னு. அத தாண்டி தாக்கியிருக்கார்கள் அப்படிங்கிறதும், அத தாண்டி பதிலடி நம்மளும் குடுத்துருக்கோங்கிறதும் வேற சப்ஜெக்ட். ஆனா, இங்க பாகிஸ்தான் இம்மீடியட்டா கால்ல விழுந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தரைப்படை நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஸ்டைல்ல போச்சு அப்படின்னா, பலியாடுகள் நெறைய இருக்கு. ஆனா, இப்ப உள்ள ஸ்டைல்ல மிசைல்களும், ஆளில்லா விமானத்த அனுப்பிச்சு முக்கியமான பேஸ்கள தரை மட்டமா தொலைச்சு எறியறது மூலியமா அவர்களோட அடிப்படை கட்டமைப்பு பாதிக்கப்படுது. இதெல்லாம் சரி பண்றதுக்கு வருஷ கணக்குல ஆகும். செலவு பிடிக்கக்கூடிய காரியம். யாரு காசு செலவு பண்ணுவா? அப்படிங்கிற ஒரு விஷயம். செலவுக்கு ஆட்கள் வந்தாலும் அத அப்படியே ஆட்டைய போட்டு ஆசிம் முனீர் பறந்து போயிருவாரு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் அவர்களுக்குள்ள ஓடுது. இம்புட்டு பெரிய விஷயம் இருக்கு. இத தாண்டி எப்படி வர்றது? இதுக்கும் மேல எஜமானே கூப்பிட்டு அடிச்சிருக்கான். யாரு? சீனாவே. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த தட்டி தூக்குனது தான் நியூஸா வருது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நான் குடுத்தது. அப்ப என்னோட பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆயிப்போச்சு அப்படின்னு சீனாவுக்கு கவல. குடுத்தவனுக்கு கவல. ஆயுதம் குடுத்தவனுக்கு கவல. ஆயுதம் வாங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே அப்படின்னு பாகிஸ்தான் கவலைப்பட்டத விட, ஐய்யய்யோ! குடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சீனா கவலைப்பட்டது தான் அதிகமா போச்சு. இது எல்லாம் ஒருங்கிணைந்து தான் படார்ன்னு கால்ல விழுந்துட்டாய்ங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இன்னும் ஒரு 4 நாட்கள் நடக்கும். இன்னும் சில விஷயங்கள சாதிக்கணும் அப்படிலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, டமார்ன்னு கால்ல விழுந்துட்டாய்ங்க. இந்தியா நீ கால்ல விழுகிறதெல்லாம் 2வது. முதல்ல தீவிரவாத செயல் அப்படிங்கிறது எங்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிவிச்சு எப்பயும் போல ஆபரேஷன் தான். அதாவது இனி வருங்காலங்கள்ல இப்ப தாக்குனோம் பாத்தியா குறி வச்சு, இதையும் காட்டிலும் 100 மடங்கு எஃபெக்டிவா ஒரு யுத்தத்த நடத்திருவோம் அப்படிங்கிறதுதான் இந்தியாவோட பதிலடியா இருக்கு. கால்ல விழுந்ததுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது திங்கட்கிழமை திருப்பி ஆரம்பிக்கிறோம். அந்த திங்கட்கிழமை எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சீனா கூட எப்படி ஆரம்பிச்சோம்? அதே ஸ்டைல் தான். ராணுவ உயரதிகாரி உட்கார்ந்து பேசுங்க. தீர்க்க முடிஞ்சா தீர்த்துக்கங்க. இல்ல நாங்க பஞ்சாயத்த கூட்டிருவோம் அப்படிங்கிற ரேஞ்சுல சீனாவுக்கு என்ன ரோட் மேப்ப யூஸ் பண்ணமோ, அதே தான் இப்ப பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்றோம். இது கரையேறுமா? ஏறாதா? அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு சீனாவோட ஃபார்மேட்ல கரையேறாது. காரணம் சீனால எந்த அதிகாரி வந்து உட்கார்ந்தாலும் சரி, கடைசி எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது அதிபர் ஷி ஜின்பிங் தான். அவரோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது திருட்டுத்தனத்த நோக்கி இருந்தா, இவனுங்களும் திருட்டுத்தனமாவே நகர்ந்துகிட்டு இருப்பாய்ங்க. அவரோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு யுத்தத்த நோக்கி இருந்தா, இவனுங்களும் யுத்தத்த நோக்கியே இருப்பாய்ங்க. அவரோட திருட்டுத்தனம், யுத்தம் எல்லாம் சாம்பலாகி கால்ல விழுந்துருவோம்னு முடிவு பண்ணிட்டா கால்ல விழுந்துருவாய்ங்க. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அதுல ஏதோ ஒண்ண எதிர்பார்க்கலாம். இங்க அப்படி கிடையாதே. இங்க ராணுவம் தான் ஃபுல் கண்ட்ரோலு. ஆசிம் முனீர பத்தி அவரோட ஸ்பெஷலிஸ்ட் தகுதி என்ன அப்படின்னா ஒண்ணு சொல்லுவாய்ங்க. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சொல்ல விரும்பல. ஏன் அப்படின்னா ராணுவத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையேடா. அது எப்புட்றா ஒரு ராணுவ தளபதியோட ஸ்பெஷலிஸ்ட் தகுதின்னு சொல்ல முடியும்? தெர்ல. ஆனா அவர்கள் அப்படித்தான் சொல்லிக்குவார்கள். அந்த மாரி ஒரு தக்கூரி ராணுவ தளபதிக்கு கீழ பேச்சுவார்த்தை அப்படின்னு ஓடும்போது எப்படி இருக்கும்? பேச்சுவார்த்தைங்கிற பேர்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும். எது சண்டை போடக்கூடாது அப்படி இப்படின்னு.
நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது ஆசிய முனிருக்கு பைத்தியம் திருப்பி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில் பேசினதுக்கும் நடந்துகிட்டதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு தீர்வை நோக்கிலாம் போயிடாது. இப்போதைக்கு அடி வாங்காம தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக ஏதாச்சும் வளைஞ்சு நெளிஞ்சு பின்னோக்கி ஓடினா தான் பாகிஸ்தானியர்கள். அதனால இந்த பேச்சுவார்த்தை எஃபெக்டிவ் எவ்வளவு தூரம்னு தெரியல. ஆனா இந்தியா ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. இன்னொரு சேட்டை அப்படிங்கிறது இன்னொரு யுத்தத்தை திறந்துரும். அதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க. நீ திருந்தாம போ, நாசமா போய்க்க, அது உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்தியா விலகிருச்சு. இந்த இடத்துல அமெரிக்கா குதிக்குது. அமெரிக்கா எப்படி குதிக்குதுன்னா அடேங்கப்பா பரபரப்பாயிட்டாங்க. நேத்து வரை அதுல எங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னாங்க. இன்னைக்கு என்னடா அப்படின்னா நான் தான் பேசி முடிச்சு வச்சேங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு. எதுக்கு நம்ம ட்ரம்ப் சைடு போவே இல்லை, ட்ரம்ப்பும் நம்ம சைடு வரவே இல்லை. பாகிஸ்தான் ஓடி போய் காலில் விழுந்தா நீ அறிவி அவன் அந்த அறிவிப்பை தாக்காம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டாராட்டுக்கு. ஏதோ ஒண்ணு அவர் கிரெடிட் எடுத்துக்க பாக்குறாருங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது அவர்களோட ஸ்டேட் செக்ரட்டரி இந்த வேலையை பார்ப்பாரு அப்படின்னு யாரும் நினைச்சு பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா அவரோட தலைமையில இந்த பக்கமும் அதுக்கு ஈக்குவலா ஃபாரின் மினிஸ்டர்கள் உட்கார்ந்து பேச போற மாதிரி சாராம்சம் கொண்ட தகவல்களை பரப்பி விட ஆரம்பிச்சாரு. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை அட போங்களா லூஸ் பயலுகளா, நாங்க முதல்ல பேச்சுவார்த்தைக்கே தயாரா இல்ல. ராணுவ தளபதி அதாவது ராணுவ ஜெனரல் ரேஞ்சில உள்ள ஆட்கள் உட்கார்ந்து பேசிக்குவார்களே தவிர மத்தபடி இங்க ஒண்ணும் கிடையாது. அவன் இப்போதைக்கு காலில் விழுந்திருக்கா, அதனால நாங்க நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இந்த காலில் விழுந்த போர் நிறுத்தம் அப்படின்னு நீ அறிவிச்ச அவனு அறிவிச்சான். கடைசியில எங்களோட இலக்குகள் 5 ஏர்பேஸை நோக்கி தாக்கி இருக்கார்கள். இந்தியாவோட 5 ஏர்பேஸை நோக்கி அவர்களோட நவீனமான ஏவுகணைகள் தான் யூஸ் பண்ணியிருக்கார்கள். வழக்கம் போல எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில மட்டும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புலையும் 2 டிவிஷனா பிரிக்கிறார்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டை நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் சைட்ல விழுந்த அந்த பாதிப்பு. 2வது அப்படிங்கிறதும் ஏறக்குறைய அதுதான். ஆனா ஆப்ஜெக்ட் ஏறக்குறைய டார்கெட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு, விழுந்துருச்சு. அந்த சேதாரம் அப்படிங்கிற சேதாரமும் ஏற்பட்டிருக்கு. அந்த 2வது நிகழ்வுகள்ல ஆட்களுக்கு அடிகளும் ஏற்பட்டிருக்கு. இதற்கு பதிலடின்னு இந்தியா கொடுக்கணும்ல. அவன் பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறான். நம்ம அவன் ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு கையை கட்டி நிக்கிற இந்தியாவா? அதெல்லாம் தான் மலையேறி போச்சு. அதனால பதிலுக்கு 5 ஏர்பேஸை தானே நீ குறி வச்ச. நாங்க குறி வைக்கிறோம் சுமார் 11 ஏர்பேஸை குறி வச்சிருக்கோம். அதுல பஞ்சாப் மாகாணத்துலாம் முக்கியமான ஏர்பேஸ்கள் கடுமையான சேதாரம். அதை ரீஒர்க் பண்ணி டேக் ஆஃப் எடுக்கிறக்குள்ள விடிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான சேதாரத்தை கொடுத்துருக்கோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியே தாக்குவேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. 5க்கு 11 அப்படிங்கிற ரேஞ்சில் இறங்கி அடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த தாக்குதல் அப்படிங்கிறது 5க்கு 50 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்துடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி இந்தியா இப்போதைக்கு இந்த விவகாரத்தை ஸ்மூத்தா முடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு பாகிஸ்தானை படிய வச்சதுக்கு அமெரிக்கா தலையிடாம இருந்துட்டு ஐயோ நான் தலையிட்டேன் அப்படின்னு ஓடி வர்றதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ராணுவ வலிமை. அந்த ராணுவத்தை வலிமையா வச்சிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம். பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதுதான் யதார்த்தமான உண்மை.